ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான க்ரீன் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது கூடவே சோயா சங்க்ஸோட ஒரு ஃப்ரை மாதிரி அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போது ஒரு கட்டு இருக்கிற பாலக்கீரையில் 1/4 கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆயிலெலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது. அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த பாலக் பேஸ்ட் அரைக்கும் போது நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். ஸோ இது எனக்கு சரியாக போகும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழகுழனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு மடித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். முடிச்சதும் சும்மா 1 to 2 ட்ராப்ஸ்குள்ளே நான் ஆயில் விட்டு நல்லா தடவி வச்சுக்கிட்டேன். அது மேலே காஞ்சிடாமல் இருக்க மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நான் பிசையும் போது ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு ஷேப் இப்படி தாங்க வரும். யாருக்கெல்லாம் எந்த மாதிரி ஷேப் இல்லாமல் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வருதுன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தான் ஒரு பக்கம் நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நிறைய ஆயில் போட்டால் தான் ரொம்ப சாஃப்டாக வரும்னு இல்லைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு சும்மா லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடும். கொஞ்சம் நம்ம ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தி வெர்ஷன் சேஞ்ச் பண்ணாலே நமக்கு வெயிட் லாஸ் நல்லா சேஞ்சஸ் தெரியும். நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. போக போக நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் 3 to 4 லிட்டர்ஸ் எப்படியாவது தண்ணி முடிச்சிடுவேன். அதில் லெமன் ஆட் பண்ணியோ இல்லை ஜீரா ஆட் பண்ணியோ ஏதாவது ஒரு வகையில் தண்ணி எடுத்துப்பேன். ஸோ இப்போ நம்ம கேப்சிகமும் சோயா சங்க்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஒருத்தருக்காக மட்டும்தான் இது. ஸோ 1/2 கேப்சிகம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சோயா சங்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சுடு தண்ணியில் 1 கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் விட்டு ஒரு 1 பாயில் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நான் விட்டுக்கிறேன். நல்லா இப்படி பொரிஞ்சு வந்து நான் சிம்மில் வச்சிடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சப்புறம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு கொதிச்சு வந்தப்புறம் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இது 3 இல்ல 4 டைம்ஸ் நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா புழிஞ்சு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே செஞ்சோம்னா அதில் இருக்கிற ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் அது பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பொரிஞ்சு வந்தப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, கொஞ்சமாக நம்ம ஒரு கல்லுப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், கல்லுப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக சும்மா ஒரு கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், அது 1 நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ளே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி, பெருசில், ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோம், அதனால் ஒரு சின்ன தக்காளி போட்டு அதையும் நம்ம நல்லா 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா மூடி வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம்.
மூடி வச்சு வேக வச்ச அப்புறமா எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி அந்த தயிரில் இந்த தண்ணி எல்லாம் வற்றி போயிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேப்சிகம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கேப்சிகம் போதும், ஏன்னா நம்ம 1 கப்பு மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கோம், அதனால் அதே போதும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்ட அப்புறமா கேப்சிகம் நல்லா வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். உங்கள் காரம், நான் இது வீட்டில் அரைச்ச காரத்தூள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற காரம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியெலாம் நல்லா இந்த மாதிரி ஆனதும் 1/4 கிளாஸ் தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணி நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரையாகவும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி செமி கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி செமி கிரேவி வர்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலேருந்து எல்லாமே சோயா சங்க்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லன்ச் டைமாகவும் எடுத்துக்கலாம், டின்னர் டைமாகவும் எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் செம்ம காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஷேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.